தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு சொல்வது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்பது நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதியோடு முடிவுறுவதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகும் ஒரு வார கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டது. டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் என்பது நீடிக்கப்பட்டது. மேலும் 3 நாட்கள் கால அவகாசம் என்பது அரசியல் கட்சிகள் சார்பாக கோரப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்கான வாய்ப்பும் வழங்கி இன்றோடு அந்த தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்பது முடிவடைகிறது. இதன் காரணமாக வருகிற 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படும். இதன் காரணமாக தமிழகத்தில் 6,41,14,587 வாக்காளர்கள்ல அந்த 11ஆம் தேதி நிலவரப்படி 6,41,13,772 படிவங்கள் 100% வாக்காளர் படிவங்கள் கொடுக்கப்பட்டு அது பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஒரு 815 வாக்காளர்கள் மட்டுமே படிவங்களை பூர்த்தி செய்து தரவில்லை அப்படிங்கிறதும் அதனுடைய அறிவிப்பாக இருந்தது. இதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு 3 நாள் கால அவகாசத்திற்கு பிறகு இன்றோடு அந்த தீவிர பணி என்பது எஸ்ஐஆர் பணிகள் என்பது முடிவெடுக்கிறது. இதற்கு பிறகு தமிழகத்தில் எத்தனை வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும். அந்த பட்டியலில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள், நிரந்தரமாக முகவரி மாற்றப்பட்டவர்கள், இவர்கள் எஸ்ஐஆர் பணிக்காக வீடுகளுக்கு 3 முறை செல்லும் போது அவர்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க ஆப்ஷன் அடிப்படையில் அந்த குறிப்புகளையும் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் 26 லட்சம் பேர் இறந்தவர்களாகவும் 9 லட்சம் பேர் கண்டுபிடிக்க முடியாதவர்களாகவும் ஆப்ஷன் என கூறியவர்கள், 41 லட்சம் பேர் நிரந்தரமாக இடம் மாறியவர்கள், 4 லட்சம் பேர் இரட்டை பதிவு என்ற அடிப்படையில் 80 லட்சம் பேர் வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படுவார்கள். இருந்த போதும் நிரந்தரமாக இடம் மாறியவர்களுக்கு மட்டும் வருகிற 19ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு கால அவகாசம் என்பது ஒரு கேம்ப் நடத்துவாங்க. வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் ஆன்லைன்லையும் அவர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை தேர்தல் ஆணையம் வழங்கும். அதை பயன்படுத்தி நிரந்தரமாக வாக்காளர்கள் எங்கு இடம் மாறுகிறார்களோ அங்கு இருக்கக்கூடிய இடங்களில் ஆன்லைன் மூலமாகவோ அருகில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று அவர்கள் மீண்டும் வாக்காளர்களாக தங்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை தேர்தல் ஆணையம் முகாம்களாக மேற்கொள்ளவும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பாக இருக்கிறது. தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாக்களிக்க முடியும். இதை அடிப்படையாக தான் வாக்கு என்பது வாய்ப்பாக இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த கேம்ப் நடத்தும் போது அதை பயன்படுத்தி வாக்காளர்களாக தங்களை பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் வாக்காளர்கள் ஈடுபட்டு தங்களுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் வருகிற 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். அந்த பட்டியலில் பெயர் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்தெல்லாம் வாக்காளர்கள் எபிக் நம்பரை பயன்படுத்தி அதை சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் அவர்கள் பட்டியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு வரும். அதை தொடர்ந்து வரக்கூடிய சிறப்பு முகாம்களில் அவர்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.